அந்த நிம்மதிய வாழ்க்கையில போதும், அந்த சமாதானம் எனக்கு போதும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கக்கூடிய துர்மார்க்கன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் அல்ல, நித்தியமாய் பரமலோகத்தில் நித்தியமாய் வாழக்கூடிய என் அப்பா வீட்டுல நான் வாழ போறேன். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆபக்கூப் தீர்க்கதரிசி சொல்றான், கலங்கி நிற்கக்கூடிய மனுஷனாய் நின்றாலும் ஏன் ஆண்டவரே மௌனமாய் இருக்கிறீர்? இந்த சந்தோஷத்தை அறிந்துதான் அவன், அல்லேலூயா, அந்த இடத்துல பாவம் பெருக 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 உனக்குள் விசுவாசம் பெருக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தேசம் முழுவதுமா இருந்தாலும், இந்த கிராமத்திலேயே நீ இருந்தாலும், இந்த கிராமத்தில் பாவம் பெருக 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 உனக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் என்னை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும், கர்த்தரிடத்தில் என்னை பலப்படுத்தும், என்னை ஆள வாழத்தோடு என்னை என் தேவனாகிய கர்த்தர் என்னை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்வார் என்று அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள ஏற்பட்டதுனால அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், எது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று அவன் ஆனந்த சந்தோஷத்தோடு சொன்னான். அல்லேலூயா. அதுதான் ஆபக்கூப் என்ன பண்றான், ஏன் ஆண்டவரே மௌனமாயிருந்தீர்? இப்ப புரியுதா? இப்ப தெரியுதா? மௌனமாய் இருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை வாசிங்க. ஆபக்கூப் 3ஆம் அதிகாரம் 17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், இப்பதான் சொல்றான். எப்ப சொல்றாரு? என் சத்தத்தை கேட்க மறுத்தீரோ, பாவம் பெருகி போன இடத்துல நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆண்டவரே, உண்மை என்ன பண்ணல, என் சத்தத்தை கேட்க மறுத்தீரோ என்று கலங்கிவனாய் இருந்தாலும் அவன் கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சுட்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா. பாவம் பெருகினாலும் என் வாழ்க்கை பரிசுத்தமா வாழணும், என் வாழ்க்கை கர்த்தருக்குள்ள சேரணும், என் வாழ்க்கை தேவனோட இணையணும், என் வாழ்க்கை அவர்தான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதை